ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி பொரிச்ச குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கொடுத்துருங்க. நான் 2 தக்காளி பழம், ஒரு 10 சின்ன வெங்காயம் பச்சையாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு முள்ளங்கி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு சோம்பு போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. கொஞ்சம் கரம் மசாலாவும் அதுக்கு போட்டுக்குங்க. போட்டு ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கடையில் ஒரு 5-6 பூண்டு உரித்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனை கமகமம் நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன தக்காளி பழம் பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒவ்வொரு 1 by 1 எல்லாம் போடணும் வரிசையாக. அதாவது குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு கலக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு அதுக்கடையில் வெங்காயமும் தக்காளியும் நம்ம பச்சையாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கீங்களே அதையும் எடுத்து போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலக்கிட்டு முள்ளங்கி வந்து தனியாக வந்து நான் இதை பாருங்க எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுக்கிட்டு அப்போ தான் முள்ளங்கி பொரிச்ச குழம்பு சும்மா வாசனையாக இருக்கும். அதனால் தனியாக வதக்காமல் போட்டிங்கன்னா பச்சை வாசம் நல்லாவே இருக்காது. கம்பல்சரி இது வதக்கி ஆகணும். வதக்கி தனியாக வச்சுக்கிட்டு இந்த தாளித்த கலவையில் எடுத்து கொட்டுங்க. ஒரு 100 கிராம் சுண்டல் முதன்னைக்கே ஊற வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் எடுத்து போட்டுக்குங்க. இந்த சுண்டல் போட்டால் தாங்க இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போன உடனே இதுக்கேற்ற உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கி விடுங்க. வெந்த பிற்பாடு கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வைங்க. இதை வந்து சப்பாத்தியோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.